ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சோளம் எடுத்திருக்கேன், வெள்ளைச்சோளம். இதை வச்சு தான் இன்றைக்கி தோசை செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு 1 கப் அளவு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சோளம் கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் ஆகும். அதனால் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மொத்தமாக ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா மாவு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எல்லாமே ஊறி இருக்குது. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவு நிறைய ரெடி பண்ணி வைக்க வேணாம். 2 நாளில் காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சிறுதானியங்களில் பண்ணுறதெல்லாம் சீக்கிரம் மாவு புளிச்சிரும். அதனால தான். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சிட்டு ஒரு 5-6 மணி நேரம் மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போ தோசைகள் நல்லா சூடானதும் நல்லா நைஸான தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது நல்லா மொறுன்னு தோசை வரும். நார்மலாக நம்ம தோசை பண்ணுற கலரில் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் தோசை நல்லா நைஸாகவும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திக்காக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். கலரையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ சூப்பரான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான தோசை வீடியோக்கெல்லாம் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் செக் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.